அண்ணாதுரை ஐயா சொன்னதை உங்களுக்கு அண்ணாமலை எடுத்து சொன்னார். மற்ற மாநிலங்களில் இதை ஏற்றால் நான் இதை ஏற்றுப்பேன்னு நீங்கள் சொன்னீங்க. 3 மாநிலங்களை தவிர மற்றது எல்லாமே ஏற்றுக்கொண்டுருச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் மாற்றி பேசுவீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஜப்பானீஸ் கூட சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தமிழக அரசு சார்பில், ஆனால் ஹிந்தினால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி. ஹிந்திங்கிற வார்த்தையை நீங்கள் ஏன் சார் கொண்டு வர்றீங்க? எனக்கு பழைய ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதை தெரியுது. ஒரு சிஷ்யன் உண்மையிலே போய் குருக்கிட்ட கேட்டான், ஐயா நான் சாகாமல் இருக்கணும்னா எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னா. மந்திரம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயம், நான் சொல்லித்தரேன். ஆனால் அந்த மந்திரத்தை படிக்கும் பொழுது நீ குரங்க நினைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். மந்திரம் ரொம்ப சிம்பிள், 2 வரியில் தான் இருந்தது. இவனு வந்து உட்காந்துட்டான், இப்படி சொல்லி எப்படியா சாகா வரம் வாங்கணும்னு. இவனுக்கு தான் அழுக்கு புத்தி தானே, அந்த அழுக்கு புத்தி திரும்ப திரும்ப எங்கே பார்த்தாலும் குரங்க காட்டுது. ஓடி வர்றான் குருக்கிட்ட, ஐயா என்னங்க நான் எதை மந்திரம் சொல்கிறேன், குரங்கு தான் மனசில் வருது, அதை முதல்ல போக்கிட்டு வா, அப்போ தான் உன்னால் சாகா வரம் வாங்க முடியும் அப்படின்னு அந்த குரு படிப்பினையை எடுத்து சொல்கிறார். நீ இந்தி 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 இந்தின்னு ஒரு கதையை சொல்கிற, ஏன்னா உனக்கு அறிவில்லை. இங்கே இந்தி எங்கேருந்து வந்தது? இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்குது. 28 மாநிலங்கள்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 7 மாநிலங்களுக்கு மேலே 3வது மொழிக்கு அவங்க ஒரு லிஸ்ட்டு எடுத்து வச்சுருக்காங்க. எதுலேயுமே ஹிந்தி கிடையாது தெரியுமா? மகாராஷ்டிராவில் மட்டும்தான் ஹிந்தி வந்து 3வது மொழியாக ஒரு ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 7 மொழிகளை கொடுக்குறாங்க. 7 மொழிகளை கொடுத்து விட்டு அதில் வந்து ஹிந்தியை ஒரு ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. மகாராஷ்டிராவில் மட்டும்தான். உங்களை சுற்றி இருக்கிற மாநிலங்கள்லாம் என்ன? ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளம். இதிலேருந்து எங்கேருந்து ஹிந்தி வரப்போகுது? நீங்கள் சும்மா அந்த குரங்கையே நினைக்கிறீங்க.